ஆமா சார். அப்படியே பண்ணிடுவோம். நீங்க வந்த உடனே அதை பத்தி பேசிடலாம். ஆமா மேடம். என்ன உங்ககிட்ட ஒரு ரெக்வெஸ்ட். என்ன சார் ரெக்வெஸ்ட் அதுதான் பெரிய வார்த்தைலாம் பேசுறீங்க? என்ன விஷயம்னு சொல்லுங்க. நீங்க கேட்டதை செஞ்சு கொடுக்க தானே நான் இருக்கேன். எங்களுக்கு ஒரு சில கோரிக்கைகள் இருக்கு மேடம். அதெல்லாம் நீங்க நிறைவேற்றி கொடுக்கணும். அசோசியேஷன்ல அதை சட்டமா கொண்டு வரணும். என்னன்னு சொல்லுங்க. இதெல்லாம் நாங்க எங்களோட நன்மைக்காக மட்டும் சொல்லல, நம்ம எல்லாரோட நன்மைக்காகவும் தான் சொல்றேன். பார்த்து செய்யுங்க. எனக்கு புரியுது சார், நான் பாத்துக்கிறேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இத நாங்க சொல்லி நீங்க செய்யறதா இருக்க கூடாது. நீங்களே சுயமா எடுத்த முடிவு மாதிரி தெரியணும். சரி, உள்ள வாங்க பேசிக்கலாம். வணக்கம். வணக்கம் மேடம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் மேடம். இப்ப நான் சொல்ல போற விஷயத்தை கேட்டு இன்னும் சிறப்பா இருக்க போறீங்க. சொல்லுங்க மேடம். நம்ம அசோசியேஷன்ல நான் புதுசா ஒரு சில ரூல்ஸ் எல்லாம் கொண்டு வர போறேன். அது எல்லாமே உங்க நன்மைக்காக தான். அதுக்கு நீங்க எல்லாம் ஆதரவு தரணும். முதல்ல நீங்க என்ன விஷயம் சொல்லுங்க. ஆதரவு தரதா வேணாமான்னு நாங்க முடிவு எடுக்கிறோம். இங்க இருக்கிற எல்லாருமே காலேஜ் நடத்துறோம். ஆனா அதை எதுக்காக நடத்துறோம்? என்னமா கேள்வி இது? பசங்களை படிக்க வைக்க தானே. அதுக்கு தான் கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்கே. நாம ஏன் இவ்ளோ செலவு பண்ணி காலேஜ் நடத்துறோம்? 10 ரூபாய் போட்டா 10 ரூபாய் சம்பாதிக்கலாம் தான். கரெக்டா சொன்னீங்க. நாம பண்றது ஒரு தொழில் தான். இதுல லாபம் வந்தா மட்டும்தான் தொடர்ச்சியா காலேஜ் நடத்த முடியும். இப்போ கிடைக்கிறத விட லாபம் இன்னும் அதிகமா கிடைச்சாதான் இன்னும் நிறைய பிரான்ச்சஸ் ஓபன் பண்ண முடியும்ல. கரெக்டா சொன்னீங்கம்மா. அதனால இன்னையில இருந்து நம்மளோட அசோசியேஷன் மெம்பர்ஸ் எல்லாரும் அவங்களோட காலேஜ்ல எவ்வளவு வேணாலும் டொனேஷன் வாங்கிக்கலாம். அதுக்கு அசோசியேஷன் எதிர்ப்பு தெரிவிக்காது. ஒருவேளை அதுல ஏதாவது பிரச்சனை வந்தாலும் அசோசியேஷன் அந்த காலேஜ்க்கு பக்கபலமா நிக்கும். இது பிரைவேட் காலேஜ் அசோசியேஷன், ஸ்டூடெண்ட் அசோசியேஷன் கிடையாது. நமக்கு நம்மளோட நலன் தான் முதல்ல முக்கியம். அதுக்கப்புறம் தான் மத்தவங்கள பத்தி நாம யோசிக்கணும். நாமளே கஷ்டப்பட்டு காலேஜ் நடத்திட்டு இருக்கோம். இதுல அத சேவையா செஞ்சிட்டு இருந்தா நம்ம நிலைமை என்ன ஆகுறது? வித்யா அதெல்லாம் தப்புன்னு சொன்னாங்க. அதிகமா டொனேஷன் வாங்கினா அசோசியேஷன்ல இருந்தே நீக்கி வைக்கணும்னு சட்டம் போட்டாங்க. அதெல்லாம் நேத்து கதை. அவன் இப்ப தலைவரா இருக்காளா? அவ ஒரு கைதி, கொலை பண்ணிருக்கா, ஜெயிலுக்கு போக போறா. அவ போட்ட சட்டத்தை எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்க முடியுமா? நீங்களும் அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க தானே. நீங்களே இப்படி பேசினா எப்படி? அதுக்காக போய் சொல்ல முடியுமா? அவ தப்பு பண்ணிருக்கால. இதெல்லாம் பாவம் இல்லையா? ஒரு ஸ்டூடெண்ட கொலை பண்றதை விட இது ஒண்ணும் பெரிய பாவம் இல்ல. ஒருவேளை வித்யா நிரபராதி நிரூபிச்சு வெளில வந்தா இப்ப நீங்க தற்காலிக தலைவரா தான் இருக்கீங்க. அதை மறந்துடாதீங்க. அவ திரும்பி வரமாட்டா. அதுக்கு சான்ஸே இல்ல. ஒண்ணு அவளுக்கு தூக்கு தண்டனை கிடைக்கும், இல்ல ஆயுள் தண்டனை கிடைக்கும். 2 நாள்ல எதுன்னு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நான் தான் நிரந்தர தலைவர். எனக்கு பெரும்பான்மையான ஆதரவு இருக்கு. என்ன நினைச்சிட்டு இருக்க நீ உன் மனசுல? இந்த சீட்ல உட்காந்துட்டா பெரிய இவளா நீ? தொலைச்சிருவேன். யார பத்தி என்ன பேசிட்டு இருக்க? இப்ப அவங்க எங்க தலைவர், அவங்களே அடிப்பீங்க நீங்க? ஓ, என் முன்னாடி நின்னு மூச்சு விடுறதுக்கே பயப்படுற ஆளுங்க நீங்க. நீங்கெல்லாம் சவுண்ட் விடுறீங்களா? என்ன
பழசெல்லாம் மறந்துருச்சா? பழைய ஃபைல்ஸ் எல்லாம் இன்னும் கூட என்கிட்ட இருக்கு. தூசி தட்டுன்னு வச்சுக்கங்க. காலேஜ மூடிட்டு பழைய தொழிலுக்கே போக வேண்டியதுதான். வாய மூடிக்கிட்டு பேசாம இருக்கணும், சரியா? எல்லாரும் சேர்ந்துகிட்டு இவளுக்கு கொம்பு சீவி விடுறீங்களா? நீ இவங்க பேச்சு கேட்டுக்கிட்டு ஓ இஷ்டத்துக்கு ஆடிட்டு இருக்க. நீ உட்கார்ந்து இருக்கிற இந்த சீட்டோட வேல்யூ தெரியுமா உனக்கு? இதுக்கு பின்னாடி பல லட்சம் மாணவர்களோட வாழ்க்கையும் எதிர்காலமும் இருக்கு. நீ எடுக்கிற ஒரு முடிவு அவங்க வாழ்க்கையே புரட்டி போட்டுடும். அத பத்தி எல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்காம ஓ இஷ்டத்துக்கு முடிவெடுத்துட்டு இருக்க. இத்தனை வருஷம் நீ என் கூட இருந்து என்னத்த கத்துக்கிட்ட? வித்யா தப்பு, நீ சரியா? அவ கொலை பண்ணத நீ பாத்தியா? ஸ்னேகா, என் புள்ளையோட வாழ்க்கைக்காக தான் நான் பாக்குறேன், இல்லன்னு வெயி. என்ன பத்தி உனக்கு தெரியும்ல, கொன்னு புதைச்சிருவேன். ஜாக்கிரதையா இருந்துக்க. அம்மா, சாப்பிட வாங்கம்மா. இல்ல, எனக்கு பசிக்கல மனசா. எனக்கும் வேணாமா. எப்பவும் இதையே சொல்லிட்டு இருந்தா எப்படிப்பா? அப்போ சமைச்ச சாப்பாடெல்லாம் நம்ம என்ன பண்றது? வித்யா அன்னைக்கும் எதுவும் ஆகாதுப்பா. அவங்க நிரபராதின்னு நிரூபிச்சு திரும்ப வருவாங்க. நம்ம குடும்பத்து மேல விழுந்த கலங்கத்தையும் தொடைப்பாங்க. இந்த மாதிரி சூழ்நிலைலாம் அவங்களுக்கு ஒண்ணும் புதுசு இல்லப்பா. நீங்க அதையே நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்காதீங்க. அப்பா, நீங்க வாங்க, வந்து சாப்பிடுங்க. வித்யாவே தைரியமா தான் இருக்கா. வாங்க அம்மா, வாங்க. அம்மா வாங்கம்மா. அப்பா நீங்களும் வாங்க. போய் சாப்பிடுங்க. அண்ணா வா. வித்யா எப்படிடா சாப்பிடுறா? சாப்பாடு ஏதாவது வாங்கி கொடுத்தியா? அப்பா, என்னால முடிஞ்ச வரைக்கும் ஹோட்டல்லே வாங்கி கொடுத்துட்றேன். அப்புறம் மற்ற நேரம் ஸ்டேஷன்லயே வாங்கி கொடுக்குறாங்கப்பா. வீட்டு சாப்பாடு வேணும்னு கேட்டா சமைச்சு எடுத்துட்டு போகணும்ப்பா. ஸ்னேகா, இறங்கி வா, நம்ம உள்ள போலாம். இல்லங்க, நான் வரல. என்னை அம்மா வீட்டுல விட்டுருங்க. ஸ்னேகா, கீழே இறங்கு. சொன்னா கேளுங்க, நான் வரல. சொன்னா கேளு, வா. இறங்குன்னு சொல்றேன்ல. ஏங்க, என்னால திரும்ப திரும்ப இந்த வீட்டுக்குள்ள வந்து அவமானப்பட முடியாது. ஒண்ணு நமக்கு வேற வீடு பாருங்க, இல்லனா என் அம்மா வீட்டுல என்ன கொண்டு போய் விட்டுருங்க. இதுக்கு மேலேயும் நான் அந்த வீட்டுல இருந்தா நான் செத்தே போயிடுவேன். ஏய், உன்னை என் அம்மா அத்தனை பேர் முன்னாடி கை நீட்டி அடிச்சிருக்காங்க. நான் உன் புருஷன். அதை தட்டி கேட்காம இருந்தாதான் நீ இதை யோசிக்கணும். நான் தான் கேட்கறேன்னு சொல்றேன்ல. என் அம்மா பண்ணது தப்பு. இதுக்கு அவங்க பதில் சொல்லியே ஆகணும். வா வா, வாங்குறேன்ல. அம்மா,
என்னடா? ஏமா அப்படி பண்ணீங்க? சாப்பிட்டு பதில் சொல்லவா இல்ல இப்பவே சொல்லணுமா? அம்மா நீங்க சாப்பிடுங்கம்மா. அண்ணா என்ன ஆச்சு? என்ன ஆச்சா? இந்த வீட்ல நான் மட்டும்தான் அவமானப்படுறதுக்குனே பிறந்திருக்கேன். அது என் தலையெழுத்து. என் பொண்டாட்டி என்ன பண்ணா? அவளை எதுக்கு அசோசியேஷன்ல வச்சு அம்மா அடிச்சாங்க? என்னது? வேதா ஸ்னேகாவை அசோசியேஷன்ல வச்சு அடிச்சாளா? வேதா என்னம்மா அது? அம்மா அதுவும் மீட்டிங் நடந்துட்டு இருக்கும்போது அத்தனை பேர் முன்னாடி நின்னு அரைஞ்சிருக்காங்க. ஸ்னேகா என்ன இப்ப இந்த வீட்டு மருமக மட்டுமா? அந்த அசோசியேஷன்ல தலைவரா இருக்கா. அவளு போர்ட் மெம்பர்ஸ் முன்னாடி அரைஞ்சா இவளை பத்தி என்ன நினைப்பாங்க? இவளுக்கு எப்படி மரியாதை கொடுப்பாங்க? நான் உங்க புள்ள. என்ன அடிங்க திட்டுங்க, எல்லா உரிமையும் உங்களுக்கு இருக்கு. ஏன் பொண்டாட்டிய நீங்க எப்படி அடிக்கலாம்? அந்த உரிமை உங்களுக்கு யார் கொடுத்தது? என்ன நடந்துச்சுன்னு தெரியாம பேசாத விஜய். என்ன வேணா நடந்திருக்கட்டுமா? அதுக்காக அடிப்பீங்களா? அண்ணா அம்மா என்ன செஞ்சாலும் அதுல ஒரு நியாயம் இருக்கும். உனக்கு தெரியாதா? என்ன நியாயம்? என் பொண்டாட்டி என்ன கொலை பண்ணாளா இல்ல கொலை அடிச்சிட்டாளா? நேர்மையா ஒரு பதவிக்கு போயிருக்கா. அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கல? ஆமாடா, எனக்கு சுத்தமா பிடிக்கல. அப்படி சொல்றா? அப்போ நீ சொல்லிதான் அம்மா அதெல்லாம் செஞ்சாங்களா? டேய், அம்மா அண்ணி அடிச்சதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஆனா எனக்கு அவங்க பதவிக்கு வந்தது பிடிக்கல. பாருங்க எப்படி ஓபனா சொல்றாருன்னு பாருங்க. ஏய் சஞ்சய், நீ வேற ஏன்டா பிரச்சனையை பெருசாக்க? அப்பா என்னப்பா பேசுறீங்க? இதெல்லாம் பேசிதான் பார்க்கணும், இல்லைன்னா என் தலையை வெடிச்சிடும். அப்பா அந்த பதவியில இருந்தது வித்யா. இப்ப அவ தப்பே செய்யல. ஆனா பாருங்க, அவ ஸ்டேஷன்ல உட்கார்ந்திருக்கா. அப்பா அவ இந்த குடும்பத்துல ஒருத்தி. இது எதை பத்தியுமே கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த பதவி கிடைச்ச உடனே ரொம்ப சந்தோஷமா போய் உட்காந்துட்டாங்க. மனசுல கொஞ்சம் கூட வருத்தம் இல்லாம அதை ஸ்வீட் கொடுத்து கொண்டாடிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். எல்லாத்தையும் விட இவ்வளவு நாள் நம்ம எல்லாம் ஒன்னாதான் வாழ்ந்தோமான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. நீ வேற நாங்க வேற குடும்பம் ரெண்டு ஆயிடுச்சுல, அதை மறந்துட்டியா? ஆமாடா, குடும்பம் ரெண்டாயிடுச்சு. சொத்து எல்லாத்தையும் பிரிச்சாச்சு. அதுக்காக நான் உன் தம்பி இல்லைன்னு ஆயிடுமா? நான் உன் கூட பிறந்தவன் இல்லைன்னு ஆயிடுமா? டேய், நம்ம 2 பேரும் ரத்த பந்தம்டா. உனக்கு ஒண்ணுனா எனக்கு இப்பவும் துடிக்கும். எனக்கு ஒண்ணுனா உனக்கு துடிக்காதா? அவ்வளவு கல்லு மனசா உனக்கு? பதில் சொல்றா. இப்ப அது பிரச்சனை இல்ல. அம்மா என் பொண்டாட்டி எதுக்கு அடிச்சாங்க? அவ என்ன செஞ்சான்னு தெரியாம பேசாத. அம்மா அவ என்னமோ செய்யட்டும். நீங்க எதுக்கு கை நீட்டி அவளை அடிச்சீங்க? எடை, யாருகிட்ட என்ன பேசுறடா? வேதா என்ன வித்யாவை அடிச்சது இல்லையா? ஏன் உன் பொண்டாட்டிய கூட முன்னாடியே அடிச்சிருக்கா. இதுல தப்பு. ஓஹோ, தப்பு பண்ண உங்க பொண்டாட்டிக்கு நீங்க சப்போர்ட் பண்ணலாம். அந்த மாதிரி தானே நான் என் பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். நான் அவளை அடிச்சேன். அதுக்கு இப்ப என்ன செய்யணுங்கிற? அம்மா நீங்க பண்ணது தப்பு இல்லையாம்மா? இல்ல, தப்பே இல்ல. பாத்தீங்களாங்க, நான் தான் அப்பவே சொன்னனே, இந்த வீட்ல நியாயமே இல்ல. இவங்க கிட்ட இருந்து அதெல்லாம் எதிர்பார்க்கவே முடியாது. இந்த குடும்பம் மொத்தமும் வித்யாவை பத்தி மட்டும் தான் யோசிக்கிறாங்க. அந்த வித்யா மட்டும் தான் இங்க எல்லாருக்கும் முக்கியம். அவதாங்க இந்த வீட்டு கொலசாமி. நாம தான் நாய் மாதிரி உங்க காலை சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கோம். நம்ம என்ன செஞ்சாலும் இந்த குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாருக்குமே தப்பா தான் தெரியும். அம்மா அண்ணி என்னமோ பண்ணாங்க, அதுக்காக எதுக்குமா அடிச்சீங்க? என்ன பிரச்சனையா இருந்தாலும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து பேசிருக்கலாம்ல. அசோசியேஷன்ல வச்சு அடிப்பீங்கம்மா. என்ன நீ எனக்கு அட்வைஸ் பண்றியா? இல்லம்மா, அது நீ ஒண்ணு சொல்ல வேண்டாம்.
நான் பண்ணது சரியா தப்பான்னு என்னோட மனசாட்சிக்கு தெரியும். மனசாட்சியே இல்லாதவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் கஷ்டமா தான் தெரியும். யாருக்கு? எனக்கு மனசாட்சி இல்லையா? பாருங்க இவங்க எப்படி பேசுறாங்கன்னு. ஸ்னேகா, நீ உள்ள போமா. வேதா கிட்ட நான் பேசிக்கிறேன். அப்பா என்னப்பா பிரச்சனையை அப்படியே மறக்கடிக்கிறீங்களா? நான் விட மாட்டேன்ப்பா. எனக்கு நியாயம் கிடைக்கணும். என்னடா நியாயம் கிடைக்கணும்? இப்ப என்ன பண்ணணுங்கிற? அம்மா, நீங்க பண்ணது ஒரு பெரிய தப்பு. என் பொண்டாட்டி கிட்ட நீங்க மன்னிப்பு கேட்கணும். டேய், யாருகிட்ட யாரு மன்னிப்பு கேட்கறது? என்னடா பேசுற விஜய்? விளையாடுறியா நீ? டேய், நீ பண்றதெல்லாம் ரொம்ப தப்புடா. உன் பொண்டாட்டிய காரணமே இல்லாம 10 பேர் முன்னாடி அடிச்சிருந்தா நீ சும்மா இருந்திருப்பியானா? நான் காரணமே இல்லாம அடிச்சனா? உன் பொண்டாட்டி உன்கிட்ட நான் அவளை அடிச்சத மட்டும்தான் சொன்னாளா, இல்ல எதுக்காக அடிச்சேன்னு சேர்த்து சொன்னாளா? உங்களுக்கு ஸ்னேகா வித்யா இருந்த இடத்துல இருக்கிறது பிடிக்கல, அதுக்காக நீங்க அவளை அவமானப்படுத்திட்டு இருக்கீங்க. அப்படின்னு அவ உன்கிட்ட சொன்னாளா? அத நீ நம்புறியா? அம்மா, இப்ப அவன் என்ன சொன்னாலும் நம்புவாமா? இத பாரு, வித்யாவோ ஸ்னேகாவோ 2 பேர்ல யார் அந்த பதவியில இருந்தாலும் எனக்கு அது பெருமைதான். வெளியில எல்லாரும் வேதாவோட மருமகன்னு பொதுவா தானே சொல்லுவாங்க. ஆனா அந்த பதவியில இருந்தா என்ன பண்றோம் ஏது பேசுறோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி என்னமா பேசினா அவ? இத சொன்னா சஞ்சய் டென்ஷன் ஆவான். மறுபடியும் பிரச்சனை அதிகமாகும்னு தான் நான் அமைதியா இருந்தேன். அது மட்டும் இல்ல, அந்த பதவியில இருந்துகிட்டு தப்பு தப்பா இவ முடிவெடுத்துட்டு இருக்கா. இதுதான் இவ என் பேரை காப்பாத்துற லட்சணம். வித்யா எடுத்த முடிவால பல பிரச்சனைங்க வந்தாலும் அவ தப்பா எந்த ஒரு முடிவையும் எடுக்கல. பல பேருக்கு நல்லது பண்ற மாதிரி தான் அவ முடிவெடுத்தா. ஆனா இவ டேய், சும்மா கேட்கறதுக்கெல்லாம் பதில் சொல்றா, இப்ப பேச. அத்தனை பேர் முன்னாடி தான் இவ வித்யாவை பத்தி கேவலமா பேசினா. அப்ப அத்தனை பேர் முன்னாடி தானே அவளுக்கு தண்டனையும் கொடுக்கணும். அதனாலதான் அவளை நான் அடிச்சேன். என் பசங்க மனசுல என்கிட்ட இருக்கிற நேர்மையும் உண்மையும் கொஞ்சமாவது ஒட்டிட்டு இருக்கும்னு நான் நம்புறேன். இப்ப சொல்லு, நான் பண்ணது தப்பா? சொல்லு, நான் இவகிட்ட மன்னிப்பு கேட்கணுமா? என்னதெல்லாம்? இல்லைங்க. டேய், உனக்கு ஒரு பதவி கிடைச்சா அதுல இருந்துகிட்டு ஆக்கப்பூர்வமா அதாவது வேலை செய்யணும். அதை விட்டுட்டு உனக்கு எதுக்கு தேவையில்லாத பேச்செல்லாம்? இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டு நீ எல்லாம் நியாயம் கேட்கிற. இப்ப நான் அம்மா கிட்ட என்னன்னு பேசுறது? டேய் விஜய், உங்க அம்மா எப்பவும் சரியாதான்டா இருப்பா. இப்போ அது புரிஞ்சுக்கோ. அம்மா, உங்க மேல எந்த தப்பு இல்லம்மா. என்ன மன்னிச்சிருங்கம்மா.
ஏய் உள்ள போ போ. சஞ்சய், நீ ஒன்னும் வருத்தப்படாதடா. இல்லப்பா, எனக்கு வருத்தமெல்லாம் இல்ல.